Hi friends, ஆசானின் 10க்கு 10 வீடியோவோட செகண்ட் வீடியோ இன்னைக்கு பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோ நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? பார்க்கலைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அங்க போய் பாருங்க. பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோக்கு வாங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்றோம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்குறோமா? அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் அதோட ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாம குயிக்கா நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நல்லா தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது கரெக்ட் தான். எளிய தமிழில் சமூக சீர்திருத்தங்களை பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரி, அதுக்கடுத்து திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். கரெக்ட். திரை இசை பாடல்கள் நிறைய பாடல்கள் இவர் வந்து இயற்றியிருக்காரு. அதன் மூலமாக எதை போற்றியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் தான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்ற பாடலை பாடியவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அப்போ சரியான விடை என்னது? அனைத்தும் சரி. கீழே பாருங்க, நூல்வெளி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அன்பு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அப்போ இந்த ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னது? மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதே மாதிரி உடுமலை நாராயண கவியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு இலக்கணம் கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கிறது 6ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 6 அப்படிங்கிறது வந்து ஒரு சொல். இந்த 6 அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மீனிங் இருக்கலாம்? ஒரு வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனி அப்படின்னு சொல்லுவாங்க. தனி 3 சுழி நீ, இதுவும் சொல்லலாம். அதுக்கடுத்து இது வந்து ஒரு எண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதோட கரை ஓடக்கூடிய நதி, அதுவும் வந்து 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்ப 6 அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு, ஒரே ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் வந்து இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இரட்டை கிளவி அப்படிங்கிறது சலசல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இரட்டை கிளவினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருள், அந்த ஒரு சொல்லில் வந்து அந்த சலசல அப்படி 2 சொல் வந்து ஒன்னாக சேர்ந்து வந்து வரக்கூடியதுதான் வந்து இரட்டை கிளவி அப்படின்போம். அப்ப இரட்டை அப்படிங்கிறது பொருள் என்னது? 2. இரட்டை பொருள் 2. கிளவி அப்படிங்கிறது பொருள் சொல். அப்போ 2 சொற்கள் இணைந்து வருவதுதான் இரட்டை கிளவி. ஆனா அந்த 2 சொற்களும் பொருள் தருமா அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் தராது. ஒரே சொல்லில் வந்தாலும் அது வந்து பொருள் தராமல் இருக்கும். 2 முறை மட்டும்தான் அடுக்கி வரும். சரியா? அதுக்கு மேல அடுக்கி வராது. அதுதான் இரட்டை கிளவி. அப்போ கிளவி அப்படிங்கிறதுக்கு இலக்கணத்துல வந்து மொழி, பதம், சொல் எல்லாமே என்னதுன்னா ஒரே பொருள் கொண்டதுதான். அப்ப சொல்லுக்கு வேறு பெயர் மொழி, பதம், கிளவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இதுவும் சரிதானே. இணை 1, 2 சரி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் வந்தால் அதற்கு முன்னால நம்ம பயன்படுத்த வேண்டியது ஓர். அதே நேரத்துல உயிர் மெய் எழுத்துக்கள் வந்தால் அதற்கு முன்னால நம்ம என்ன பயன்படுத்தணும்? ஒரு அப்படிங்கிறது பயன்படுத்தணும். அப்ப பாருங்க, ஒரு இரவும், அப்போ இரவு அப்படின்னு வந்துருச்சு. அப்போ என்ன பயன்படுத்தணும்? ஓர்னு பயன்படுத்தணுமா? அதே நேரத்துல பகல்னு வந்திருக்கு. இந்த இடத்துல என்னது? உயிர் மெய் எழுத்து. அப்போ இந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும்? ஒரு அப்படிங்கிற சொல் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நாள் அப்படிங்கிறதுக்கு இந்த நாளுக்கு பக்கத்துலயும் ஒரு. கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் என்னது? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆன்சர் என்ன? டி ஆன்சர். இதே நேரத்துல உயிர் எழுத்துக்களுக்கு முன்னால அஃது அப்படின்னு வந்து பயன்படுத்துவாங்க. உயிர்மை எழுத்துக்கு முன்னால அது அப்படிங்கிற சொல் வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? இதுவும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எது தொடர்பானது? ஆயுத எழுத்து தொடர்பானது. அப்போ சார்பெழுத்துக்கள் வகைகளுக்குள் வரக்கூடியதுதான் வந்து ஆயுத எழுத்து. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுடன் ஒன்று இணைந்து சார்ந்து இயங்கி வரக்கூடிய எழுத்துக்களை தான் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஆயுத எழுத்து அப்படிங்கிறது தனித்து இயங்காது, ஒன்றுடன் சேர்ந்து மற்ற எழுத்துக்களுடன் சேர்ந்து இயங்குவதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அது தனித்த ஒரு வடிவம் பெற்ற ஒரு எழுத்து. அப்ப என்னது? அக்கு. இதுதான் என்னது? ஆயுத எழுத்து. நம்ம தெரியுமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். கரெக்ட் தான்.
அடுத்து ஆயுத எழுத்து தனித்து இயங்கும், தனித்து இயங்காது, மற்றவற்றுடன் சேர்ந்துதான் இயங்கும். அப்போ இது என்னது? தவறு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. கரெக்ட் தான். அடுத்து முப்புள்ளி, தனிநிலை என வேறு பெயர்களும் உண்டு. ஆனா இது போக வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு? முப்பார் புள்ளி, அக்கேனம், அது எல்லாமே ஆயுத எழுத்துக்கான வேறு பெயர்கள் தான். முன்னால வந்து போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்கள் பயன்படுத்திய கேடயத்துல இருக்கக்கூடிய அந்த 3 புள்ளிகளை போன்று இருப்பதால் இத வந்து ஆயுத எழுத்து, ஆயுதம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து இதுல வந்து சூட்டியிருக்காங்க. அப்போ இந்த ஆயுத எழுத்துக்கு முன்னால, அக் அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னால ஒரு குறில் எழுத்து தான் வந்து இருக்க வேண்டும். குறில் எழுத்து. ஆயுத எழுத்துக்கு பின்னால் உயிர்மெய் எழுத்து தான் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். எஃகு. ஓகேவா? வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் இடம்பெற வேண்டும். அப்போ ஆயுத எழுத்துக்கு முன்னால் ஒரு குறில் எழுத்தும், ஆயுத எழுத்துக்கு பின்னால் ஒரு உயிர்மெய் எழுத்தும் கட்டாயமா இடம்பெற வேண்டும். சரியா? அப்போ இதுவும் சரிதான். ஆன்சர் என்னது? தவறான கூற்று ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. பொருத்துக. இதுவும் என்னது? ஒரு இலக்கண தொடர்பானது. ஃபர்ஸ்ட் என்னது? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். சொல் அப்படிங்கிறது வந்து இலக்கண வகையில் எத்தனை வகைப்படும், இலக்கிய வகையில் எத்தனை வகைப்படும் நான் சொல்லியிருந்தேன். அப்போ இலக்கண அடிப்படையில் சொல் வந்து 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படிங்கிறது பெயரின் அடிப்படையில் வரக்கூடிய சொற்கள் அனைத்தும் பெயர்ச்சொல். அது எப்படி இருக்கலாம்? மரம், மேசை, வகுப்பறை, இது எல்லாமே என்னது? பெயரின் அடிப்படையில் வரக்கூடிய சொல். அந்த பெயர் சொல் வந்து எப்படி இருக்கலாம்? பொருட்பெயராக இருக்கலாம், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி இந்த பெயர் சொல் 6 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அந்த 6மே என்ன சொல்றாங்க? பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல பாருங்க, எழுது, மற்று, சால, பள்ளிங்கிறது என்னது? ஒரு இடம் சார்ந்தது. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னது? ஆன்சர் பள்ளி. செகண்ட் என்னது? வினைச்சொல். வினை அப்படிங்கிறது என்னது? செயல் அப்படின்னு சொல்றோம். நம்ம செய்யக்கூடிய செயல்களை தான் நம்ம என்ன சொல்றாங்க? வினை சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ எழுதுகிறேன், பேசுகிறேன், பாடினேன், ஓடினேன், இதெல்லாம் என்னது? ஒரு செயலின் அடிப்படையில் வரக்கூடிய சொற்கள். அதுதான் வினை சொல். இங்க பாருங்க, எழுது ஃபர்ஸ்டே வந்துருச்சா? அப்போ இதுதான் வினை சொல். மூணாவது இடைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிறது 2 சொற்களுக்கும் இடையில் வந்து தோன்றக்கூடிய சொற்கள். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து இயங்கக்கூடிய சொற்களை தான் இடைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்று, கொள், இது எல்லாமே என்னது? இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, மற்று இடைச்சொல் அப்படிங்கிறது மற்று. அடுத்து உரிச்சொல் அப்படிங்கிறது சால, தவ, கூர், களி, இதெல்லாமே என்னது? உரிச்சொல். மிகுதியாக பயன்படுத்தக்கூடிய பொருளை தரக்கூடியதுதான் வந்து உரிச்சொல். இதுவும் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து இயங்கக்கூடியது. ஓகேவா? அப்போ சரியான விடை என்னது? 4, 1, 2, 3. ஆன்சர் பி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? நம்ம புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் தான். அது எங்க இருக்கு? சீனாவில் உள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். இதெல்லாமே வந்து நம்ம கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ற மாதிரி படிச்சு வச்சுக்கணும், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். ஆன்சர் என்னது? சீனா. சீனா, சி ஆன்சர். நெக்ஸ்ட், இது வந்து ஒரு இலக்கணம் क्वेश्चन. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் பிழையான சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சொற்றொடர்ல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, சிங்கம் வந்தது, அது வந்து என்னது? அக்ரிணை. அக்ரிணைக்கு ஒன்னே ஒண்ணு வந்திருக்கிறதுனால வந்தது அப்படின்னு சொல்றது. சிங்கங்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில சொல்லியிருந்தாங்கன்னா வந்தன அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப இது சரிதான். அவன் வந்தான், கரெக்ட் தான். அவன் வந்தான், ஒரு மனிதன் வந்தான், அதுவும் சரி. ராமன் அழுதான், அதுவும் சரிதான். பறவைகள் பாடின, இப்போதான் நான் சொன்னேன் சிங்கம் வந்தது, சிங்கங்கள்னா என்ன சொன்னேன்? பன்மையில வந்தனன்னு சொல்லணுமா? அப்போ பறவைகள் பாடியது அப்படின்னா இது வந்து தவறு. ஏன்? பாடினன்னு வரணுமா? பன்மையில பாடினன்னு வரணும், ஒருமையில பாடியது அப்படின்னு வரணும். சரியா? அப்போ தவறானது என்னது? டி ஆன்சர், பறவைகள் பாடின. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஐ, ஔ ஆகிய எழுத்துக்களின் இணை எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னா நட்பெழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வல்லின எழுத்துக்களுக்கு, வல்லின மெய் எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்களும், வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின மெய் எழுத்துக்களும் வந்து இனமாக வரும். ஆனா இடையின எழுத்துக்களுக்கு இனமே கிடையாது, அதற்கு அதுவேதான் இனமாக இருக்கும். அப்போ வல்லின எழுத்துக்கள் இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு,
இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன். இதுதான் வந்து இன எழுத்துக்கள், அதாவது நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம், தஞ்சம், பண்டம், தந்தம், அப்பம், மன்றம். புரியுதா? அந்த எழுத்துக்கள் தவிர்த்து வேற ஏதாவது வந்தால் அது வந்து தவறு, இலக்கண அடிப்படையில் தவறான சொல். அப்போ இதுல பாருங்க, அப்போ இது எல்லாமே என்னது? மெய் எழுத்துக்களுக்கான இணை எழுத்து. இதே நேரத்துல உயிர் எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் இருக்கா? இருக்குது. அது எப்படின்னா ஆ அப்படிங்கிறதுக்கு ஆ, ஓகேவா? ஆக்கு ஆ தான் இணை எழுத்து. ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஐ. ஐக்கு என்னது? உச்சரிக்கும் போது ஈ அப்படின்னு முடியுதா? அப்ப அதற்கான இணை எழுத்து ஈ. அவ்வுக்கு ஊ, ஔ அப்படிங்கும் போது நம்ம எப்படி உச்சரிக்கும் போது ஊ அப்படின்னு வருதா? அப்ப அவ்வுக்கான இணை எழுத்து ஊ. ஓகேவா? அப்போ பாருங்க, ஐக்கு ஈ, அவ்வுக்கு ஊ, ஐக்கு ஈ, அவ்வுக்கு ஊ. ஆன்சர் வந்து சி. புரியுதா? அப்போ உயிர் எழுத்துக்களுக்கு இணை எழுத்து அதே எழுத்துக்கள் தான், ஐக்கு ஈ, அவ்வுக்கு ஊ. அப்போ எந்த இடத்துல வந்து உயிர் எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்களாக வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளபடையில மட்டும்தான் இணை எழுத்துக்களாக வரும், மற்ற எந்த இடத்துலயும் வராது. சொல்லுக்கு இடையில் வந்து இணை எழுத்துக்கள் வரும்போது அளபடையில் மட்டுமே வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஒரு ஃபேக்ட். விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது என்ன? யாரு? தாரா பாரதி. பாருங்க, தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இந்த ராதாகிருஷ்ணனோட பெயர் தான் என்னது? தாரா பாரதின்னு நம்ம சொல்லுவோம். இவரை கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அவரை சிறப்பு பெயர்களால் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். முக்கியமான ஒரு ஃபேக்ட். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன் சாவி, இதெல்லாமே அது போக தாரா பாரதியின் கவிதைகள். இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் தான். அதுக்கடுத்து தாரா பாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. அப்போ சரியான விடை என்னது? விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிறது எழுதுனது தாரா பாரதி. டைரக்டான ஃபேக்ட். இதை வந்து ஓல்டு புக்லயும் இதே தொடர்பான ஒரு பாடல்கள் கொடுத்திருப்பாங்க, அதையும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். பொறுத்துக. டைரக்ட் क्वेश्चन, ரொம்ப முக்கியமானது. அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் நமக்கு இலக்கணத்துல கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, புரட்சி கவி அப்படின்னு நம்ம அழைக்கப்படுவர் யாரு? பாரதிதாசன். சிம்பிள் क्वेश्चन, நல்லா தெரிஞ்சிருக்கணும். கவிங்க இது இப்போதான் நம்ம பார்த்தோம், தாரா பாரதி. அடுத்து நாயனார். நாயனார் தேவர், பொய்யில் புலவர், சென்னா போதார், பெருநாவலர். இது எல்லாமே யாரை குறிக்கக்கூடிய பெயர்கள்? அடைமொழி பெயர்கள். திருவள்ளுவரை குறிக்கக்கூடிய அடைமொழி பெயர்கள். சரியா? பாவலரேறு அப்படின்னு சொல்லி யாரை வந்து அழைக்கப்படுவோம்? பெருஞ்சித்திரனாரை அழைப்பர். ஓகேவா? அப்ப சரியான விடை என்னது? 4, 3, 1, 2. ஆன்சர் வந்து பி. ஓகேவா? சரி, ஒரு 10 questions வந்து பார்த்துட்டோம். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து வந்து பாருங்க. தேங்க்யூ.